பெரியார் வந்து கடுமையாக தமிழகத்தில் வந்து விமர்சிக்கப்படுகிறார். நாம் தமிழர் கட்சியினர் பாரதியாரோட பெரியாரை வந்து விமர்சனம் செய்கிறார். அதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. பெரியார் சில கருத்துக்களை சொல்லியிருக்கலாம், அது ஏற்புடையதாக இருக்காது. ஆனால் பெரியார் ஏற்படுத்திய புரட்சி காலத்துக்கும் அழிக்க முடியாது, சரித்திர புரட்சி. துணைவேந்தர் நியமனம் தொடர்பான மசோதாவை ஜனாதிபதியும் காலத்தில் வச்சு இப்போ திருப்பி அனுப்பிங்க சார் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு. இதுக்கு 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பல மாநிலங்களில் பல பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை அரசு தான் நியமிக்கிறது. இங்கே ஆளுநர் நியமிப்பார்னு பழைய சட்டம். இதை போன்ற ஆளுநர்கள் வருவார்கள் என்று சட்டத்தை இயற்றியவர்கள் கற்பனை செய்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ அரசு நியமிக்கும். அரசு பணம், அரசு நிலம், அரசு கட்டிடம், ஆசிரியர்களை அரசு ஒப்புதலோடு தான் நியமிக்கணும். எல்லாமே அரசுன்னா ஏன் துணைவேந்தரை மட்டும் ஆளுநர் நியமிக்கணும்? துணைவேந்தரை அரசு நியமிக்கப்படாதா? மத்திய அரசு பல மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை மத்திய அரசு தானே நியமிக்கிறது. ஆக மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு மாநில அரசு ஏன் துணைவேந்தரை நியமிக்கக்கூடாது? இதற்கு பதிலே கிடையாது. ஆளுநரும் பதில் சொல்லலை, குடியரசுத் தலைவரும் பதில் சொல்லலை. எல்லாமே மாநில அரசுடைய பொறுப்பு. நிலம், கட்டிடம், சம்பளம், நியமனம் எல்லாருமே மாநில அரசுக்கு பொறுப்பு. ஆனால் துணைவேந்தரை மட்டும் ஆளுநர் நியமிப்பாரா? காலத்துக்கேற்ப சட்டங்களை மாற்றுவது என்பது இயல்பு தான். தமிழகத்தில் வந்து இப்போ வந்து அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், பல்வேறு அரசு வேலை போராட்டம்